Hi friends, welcome to Dost Feroz channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது படா தோஸ்த் i5 வாகனத்தை பத்தி தான். இந்த புதிய வாகனத்தை பத்தி எங்க அப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. அன்பான உறவுகளே, அழகான இதயங்களே, இந்த தோஸ்த் ஃபெரோஸின் இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய வாகனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா படா தோஸ்த் i5 வாகனத்தை நம்ம இன்னைக்கு தான் ட்ரைனிங் போயிட்டு வந்தோங்க. அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்டாங்க. அவங்களுக்காக ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் இன்ஜினுங்க, 1478 சிசிங்க, 1478 சிசி, 3 சிலிண்டரு, 80 ஹெச்பிங்க, கிட்டத்தட்ட 3300 ஆர்பிஎம்ங்க. இதோட டோட்டல் ஜிபிடபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3800 கிலோங்க. ஆடியோ பேசிங் பார்த்தீங்கன்னா 2128 கிலோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஹெர்பு வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1672ங்க. இதெல்லாம் இதோட ஸ்பெசிஃபிகேஷனுங்க. இந்த படா தோஸ்த் i5ல ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இப்போ காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கட் ஆஃப் வந்துருங்க. இன்ஃபேக்ட் எங்கேயாவது நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு 3 நாள் ஒரு வாரம் 5 நாள் 10 நாள் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த பேட்டரி கட் ஆஃப் பண்ணால் பேட்டரியில் இருக்க சார்ஜ் அப்படியே இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த லீக்கேஜிங்கு, அந்த கீக்கு வந்து உங்களுக்கு சப்ளை அதெல்லாம் போகாமல் உங்களுக்கு அது கட் ஆஃப் பெரிய பெரிய லாரிக்கெல்லாம் வரக்கூடிய செக்மெண்ட் இதை வச்சுருக்காங்க. அதேமாரி இதோடைய சேசஸ் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 mmங்க. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய சேசஸ் திக்னஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி செக்ஷனுங்க. டி செக்ஷனுங்காட்டி உங்களுக்கு பெரிய பெரிய லாரி பாஸு, பெரிய பெரிய லாரி செக்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த சேசஸ் எப்படி வருமோ எல்லாமே ஹெவியாக தான் வரும். அது வந்து டி செக்ஷன் வருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இப்போ இந்த சீட்டை நம்ம கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ நாம்ஸ் படி 2000 கிலோவுக்கு மேலே வரக்கூடிய எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டன் யூசர் கொடுத்தாகணும். நம்ம இப்போ அதில் கம்பெனிலேருந்து உங்களுக்கு அது வந்துடுதுங்க. இது வந்து ஆர்டிஓ நாம்ஸ் படி என்ன ரூல்ஸ் படி சொல்கிறாங்களோ அது அப்படியே உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துடுங்க. அதெல்லாமல் உங்களுக்கு வெளியே லாங் ட்ரைவ் போகிறதுக்கு இந்த வண்டி உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. டிரைவரெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டு மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படுத்துக்கலாம். ஒரு டிரைவர் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிம்மதியாக சேஃப்டியாக பாதுகாப்பாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்துடலாம். இது ஈஸி யூனிட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் பிரேக்கு மற்றதெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். நம்மளுக்கு அப்படி இல்லை. ஹேண்ட் பிரேக் லாக் பண்ணி போட்டு அழகாக கீழே அமுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் டெக்னாலஜிங்காட்டி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸ்பீக்கரு நம்ம காருக்கு வர மாதிரியே சைடில் ஸ்பீக்கர் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் 2 பாட்டில் ரைட் சைடு டோர்லையும் சரி லெஃப்ட் சைடு டோர்லையும் சரி வாட்டர் பாட்டில் உங்களுக்கு ஈஸியாக வச்சுக்கலாங்க. கிளஸ்டர்லாம் உங்களுக்கு தெரியுங்க, டிஜிட்டல் கிளஸ்டர் தாங்க. அதனால் உங்களுக்கு அதை பற்றி நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும்னா இந்த i5 பார்த்தீங்க அப்படின்னா மெயின் முக்கியமான விஷயம் இந்த அதர் ஸ்டேட் போகிறவங்களுக்கு பாசிங் இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வண்டியாக 2128 கிலோ இருக்கிற ஒரே வண்டி நம்ம வண்டி தான். ரெண்டாவது ஹார்ட்வேர் சிமெண்ட்டுக்கு இந்த கம்பிக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 டன் போடுறாங்க. 3 டன்னுக்கு மேலே போகிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜான வண்டி. மூணாவது டைமிங் ஈஸியாக எடுக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு, உதாரணத்துக்கு ஹைதராபாத் போகிறாங்க நம்ம கஸ்டமர்ஸு, ஆந்திரா போகிறாங்க, கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் வரைக்கும் நம்ம வண்டி போயிட்டு தான் இருக்குதுங்க. அவங்களுக்கெல்லாம் லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு அருமையான வண்டியாக இருக்கும். ஹையர் செக்மெண்ட்டில் நம்மளுக்கு தான் வந்து பாசிங் 2128 கிலோ. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வண்டி 400 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேஷன் ஆகிக்கும். அது இல்லாமல் க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் வந்துடுங்க இந்த வண்டியில். கீழே ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்துடும், மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்துடும். அதனால் உங்களுக்கு சேஃப்டியாக வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். டீசல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அது வந்து 50 லிட்டர் கெப்பாசிட்டி. மொத்தத்தில் படா தோஸ்த் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான வண்டியாக இருக்கும். நன்றி உறவுகளே, தேங்க்யூ.